அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 28, 2025 வைகாசி 14ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நல்ல விதை விதைத்தால்தான் செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் நம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நேர்மறை சிந்தனை செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் ஜோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நாம் அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். இன்னைக்கு காலையில் யாராவது சாப்பிட்டு வந்தாங்க, யாராவது சாப்பிடாம வந்தீங்க? கரெக்டாக கை தூக்குங்க. இல்லை இங்கே வந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம வந்தது யாரு? அப்பா எத்தனை பேரு இன்னும் சாப்பிடலையா? ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல? ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல? அழகா இருக்கீங்க நீங்க தான். சொல்லுங்க. டைம் இல்லை. அந்த பக்கம் யாரோ சாப்பிடாம வந்தது யாரு? ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? சமைக்கலையா? யார் கை தூக்குறாங்களேங்க சாப்பிடாம வந்தது? ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடலன்னு கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ பயம்? இவ்வளோ மைக்கு யாரும் வாங்கி பண்ணிடுறாங்க? அங்க பின்னாடி ஒருத்தர் யாரோ சாப்பிடலன்னு சொன்னீங்களே, ஏன் சாப்பிடல? சாப்பாடு நல்லா இல்லையா? பிடிக்கலையா? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. ஏன் சாப்பிடல? ஒருத்தர் கேமரா பின்னாடி நல்லா ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க தான் கை தூக்குனாங்களா? சொல்லு பாப்பா, சொல்லிட்டா சொல்லு. லாங்ல இருந்து வரோம், டைம் இல்ல. டைம் இல்ல. பிரேக்ல வந்தா சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மதிக்கிறது இல்லை. டைம் இல்லைன்றதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அழகா மணி முதக்குன்னு மேட்சா போடுறதுக்கு டைம் இருக்கு. சாப்பிட மட்டும் டைம் இல்லாம போகுமா? ஏன் டைம் இல்லைன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டை மதிக்கிறதே கிடையாது. ஏன் அதுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட்? உங்க பேர் என்னடா? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ என் பேர் தானா?
இனிமே நீ கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்னு ஏன் அதுக்கு பேர் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நல்லா கவனிக்கிறீங்க. வெரி குட். ஏன் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு ஏன் பேரு? பிரேக்ஃபாஸ்ட்னு ஏன் பேரு? அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, இல்ல எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றோம்? பிரேக் தி ஃபாஸ்ட். சொல்லுங்க. ஃபாஸ்டிங் பேர் என்ன? மிதுரா மேம். மதுரா. மிதுரா. 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 மிதுனாவா? ஸோ ஏன் காலை உணவு ஏன் முக்கியம்? முதல்வர் இப்ப எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு கட்டாயமா காலை உணவு சாப்பிடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. காலேஜுக்குலாம் கிடையாது, ஸ்கூலுக்கு மட்டும்தானே? ஆமா மேம், ஸ்கூல் மட்டும்தான். அதை முதல்வருக்கு ஒரு கோரிக்கையா வைக்கலாம். காலேஜ் பசங்களுக்கும் காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதை விட முக்கியம் ஒர்க்கிங் லேடிஸ் 99% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலைல சாப்பிடாம வருவாங்க. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மதிக்கிறதும் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் தர்றது இல்லை. ஆக்சுவலாக ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் அங்கேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். உட்காந்துக்கங்க. மிதுரா கொடுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஏன் இம்பார்ட்டண்ட்? நம்ம உடம்பு நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ அஸ்யூம் நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு. இல்லை நான் 2 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், 2 மணிக்கு தான் ஃபேஸ்புக்கை மூடுவேன், அது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டே இருக்கேன். ஏதாவது அப்படியா? அப்படின்னாலும் அது தவறான பழக்கம் தான். நைட்டு 11 மணி இந்த சிண்ட்ரலால டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி 11 மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுல உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன். கல்லீரல், ஸ்பிளீன், மண்ணீரல், பெருகுடல், சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ள ஸ்டமக் ஒரு பேக், இறைப்பை, நீங்க போடுறதெல்லாம் அதுக்குள்ள உட்காந்துருக்கும். ஜீரணம் ஆகாது, டைஜஷன் ஆகாது. எப்ப டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா? காலையில 4 மணிக்கு தான் திரும்ப ஓபன் பண்ணும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, 4லேருந்து 6. அதை 4 o'clock தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்றதுக்கு. அந்த 11லேருந்து மார்னிங் 4 எல்லாம் ஷட் டவுன்ல இருக்கும். அந்த டைம் வயிற்றுக்குள்ள எதுவும் போடக்கூடாது. போட்டோம்னா இட் வில் பிகம் பாய்சன். ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது. சும்மா அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டு வச்ச துணியாட்டம் ஊறிட்டு கிடக்கும். ஸோ அதனால மிட் நைட்ல சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை. இது பூமர் அட்வைஸா இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டிஸ்ல நமக்கு வேற வழி இல்லை, பிஸியா இருக்கப்ப பசிச்சதுன்னா வேற வழி இல்லை, சாப்பிடலாம், இட்ஸ் ஓகே. பட் இதே பழக்கமா இருக்கக்கூடாது. நான் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன், நான் மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே, இதெல்லாம் டெஃபினட்டா கூடாது. இன்கேஸ் நீங்க பாக்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் 11 to 4. இந்த 4 o'clock எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா, வயிறு, கல்லீரல், மண்ணீரல்லாம் ஓகே, இன்னைய பொழுது ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு ஓபன் பண்ணோம். அப்ப எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகும். growth ஹார்மோன், பிட்யூட்ரி தெரியும்ல, ராஜசுரப்பி, பிட்யூட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தானே. பிட்யூட்ரி சுரப்பி தெரியும்ல, அதுக்கு பேர் என்ன? ராஜசுரப்பின்னு பேரு. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடும். அன்னைக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுல இருந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுல டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ், growth ஹார்மோன்ஸ், தைராய்டு எல்லாமே இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறப்ப நமக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? வயிற்றுக்குள்ள நம்ம போடுற உணவுல இருந்து தான் கிடைக்கும். அதனாலதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், பல்லு தேக்காட்டி கூட பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுவாங்க. ஆக்சுவலா நாங்க காலேஜ்ல படிக்கும் போது ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இருந்தாரு. அவர் எப்பயுமே சொல்லுவாரு, உள்ள 7 o'clock ஓபி ஸ்டார்ட் ஆயிடும். உள்ள 7 o'clock என்டர் பண்ண இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. சாப்பிட்டியா? காலைல சாப்பிடலன்னா போய் கேன்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு வா, இங்க உனக்காக எல்லா பாக்டீரியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேடுவாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் வந்துட்டே இருப்பாங்க. டியூபர்குலோசிஸ், காச நோய், அது எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த பாக்டீரியா. நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுவும் மருத்துவமனைகள்ல அதிகமா இருக்கும். யாரு சாப்பிடாம வெறும் வயிற்றோட இருக்காங்களோ டக்குன்னு பிடிச்சிரும். ஓகேயா? ஸோ நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு 2-3 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். உடம்பு வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கணும். நைட்டு மிட் நைட்ல சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும்.
நான் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிடாம இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. எதை மிஸ் பண்ணணும்? யாராவது ஒருத்தர் இங்கேன்னு சொல்லுங்க, எதை மிஸ் பண்ணலாம்? டின்னர். டின்னரில் தானே நாங்கள் வளைச்சி கட்டுறது. காலையிலேருந்து விட்டு போனது. அம்மா காலையில் நீ என்ன செஞ்ச? உப்பும் சட்னியுமா, அது நாங்கள் சாப்பிடவே இல்லை. கொண்டா. மத்தியானம் என்ன செஞ்ச? வெஜிடபிள் ரைஸ், அது கொடு. நைட்டு பொங்கல், அதையும் கொடு. இல்லை நைட்டு வேற ஏதாச்சும், இல்லை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் ஸ்விக்கியில். எல்லாத்தையும் வச்சு ஒரே கட்டு நைட்டு. டைம் அப்போ தானே எனக்கு கிடைக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதுதான் தப்பாக பண்ணுறோம். ஸோ எப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கணும், நான் வெயிட் ரெடியூஸ் ஆகணும், நான் வந்து 36 இந்த இது சாரி 6 பேக்கு போகணும், இல்லை நான் வந்து கரெக்டாக 0 சைஸ்க்கு போகணும்னா நீங்கள் டயட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது எது? டின்னர். அதுவும் மேரிட் லேடிஸ் கேட்க வேணாம். மிச்சம் மீதி இருக்கிற சாம்பார், ரசம், காய், கூட்டு, ரைஸு எல்லாத்தையும் அது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வீணாக்கலாமா? அடித்து வெளுத்துற வேண்டியதான் நம்மளே. அதை சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும்போது அப்படியே எல்லாம் வெயிட்டாக ஏறிடும். அதே நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகிடும். ஸோ நைட்டு மிச்சம் இருக்குன்னா, உங்களை ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலை, லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன், நைட்டு மிச்சம் இருக்கிற உணவு எல்லாருக்கும் வேணான்னா அது உங்களுக்கு வேணாம். குப்பைக்கு போக வேண்டியது தொப்பைக்கு போகக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக இருங்க. எனக்கும் இவ்வளோதான், எனக்கு இவ்வளோ காய், இவ்வளோ ரசம் சோறோ இல்லை 2 தோசையோ போதும், மிச்சம் மீதியெல்லாம் நம்ம தான் சாப்பிட்டு தீக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இன்னும் சின்ன குழந்தை இருக்கவங்கள செர்லாக் முதற்கொண்டு, ஐயோ பால் ஊற்றி செர்லாக் கலங்கியிருக்கேனே வீணா போயிருமே, செர்லாக்கையும் சாப்பிட்றது. நிறைய பேருக்கு தெரியாது ஏன் குண்டாறாங்கன்னு. ஃபுல்லாக கேட்போம், காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்டே வரும்போது தான் தெரியும். வீட்டில் மிச்சம் பாப்பா வைக்கிற செர்லாக் முதற்கொண்டு உள்ளே போகுதுன்னு அப்போ தான் தெரியும் குண்டாறதுக்கான காரணம். நன்றி சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் ஜோன் டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட குரல் அப்படிங்கிறது டாக்டர் ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்களுடைய குரலில் தான் நம்ம கேட்டோம். நானுமே இவங்களுடைய ஆடியோவை சமீப காலமாக, நீங்களுமே நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ஆடியோ சமீப காலமாக யூடியூப்பில் வந்து நிறைய பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அம்மா அவங்க பேசும் பொழுது இடையில் ஒரு சிரிப்போடும் ஒரு நகைப்போடும் அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய எளிய தமிழில் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட ஆடியோ தான் நாம் இன்றைக்கி கேட்டோம். அவங்க ஒரு மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் கல்லூரியில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆடியோவை கேட்கும் பொழுது தெரிய வருகிறது. அவங்க அந்த மாணவர்கள் இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் காலையில் வரும்பொழுது சாப்பிடாமல் வந்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு பல நபர்கள் வந்து கையை தூக்குகிறார்கள். அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன் சாப்பிடலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லி அதுக்கு முடிவாக வந்து டைம் இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. அப்போது ஏன் நேரம் இல்லை அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாங்க, நேரம் இல்லைங்கிறது பொய், யாருமே சாப்பாட்டை மதிக்கிறதில்ல, நேரத்தை மதிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு காலை உணவுக்கு பேர் சொல்கிறோம் அல்லவா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னு அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. அவங்க அந்த குழந்தைகள் இடத்துல கேள்வியாக தான் கேட்டு வச்சுருக்காங்க. ஏன் சாப்பிடல, ஏன் டைம் இல்லை, ஏன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பிரேக் த ஃபாஸ்டிங் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் அப்படின்னா விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரவு நம்ம வந்து ஒரு 7 மணிக்கு சாப்பிடுகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம், 8 மணிக்கு சாப்பிடுகிறோம் அப்படின்னா இரவெல்லாம் நம்ம வந்து வேறு எந்த வகையான உணவும் கொடுக்காமல் நம்ம வந்து தூங்கிடுறோம். தூங்கிட்டு விடிகாலை பொழுது அப்படிங்கிறது எழுந்துட்டு ஒரு 8 மணின்னு வச்சுக்கிறோமே, 7 மணிக்கு சாப்பிட்டவங்க 8 மணிக்கு சாப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 13 மணி நேரங்கள் அப்படிங்கிறது வருகிறது. அப்போ 13 மணி நேரங்களாக நம்ம வந்து ஃபாஸ்டிங்காக இருக்கோம், விரதமாக இருக்கிறோம். இப்போ இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம வந்து நிறுத்தணும். அப்போ பிரேக் த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வேணும். அதனால தான் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது காலை உணவை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தைகள் இடத்துல சொல்கிறாங்க. எதுக்கோ நேரம் ஒதுக்குறீங்க, உங்களுக்கு மேக்கப்புக்கு நேரம் ஒதுக்குறீங்க, பேக்கப்புக்கு நேரம் ஒதுக்குறீங்க, எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கும் பொழுது ஏன் நீங்கள் உங்களுடைய உணவுக்கு நேரம் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க அந்த இடத்துல பதிஞ்சிட்டு, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் இரவு 8 மணிக்கு சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு காலை 8 மணிங்கிறதே 12 மணி நேரம். இதற்கு இடையில் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நடுநிசையில் தான் நிறைய சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றாங்க. இன்றைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்பில் இருக்கும், இரவில் பிரியாணி சாப்பிடுதல். அப்போது அந்த அம்மா, மருத்துவர் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரவு 11 மணியிலிருந்து விடிகாலை பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மணி வரைய நம்மளுடைய உடலானது எல்லா உறுப்புகளும் ஷட்டவுன் செய்யப்படுகிறது. ஷட்டவுன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லவா? இப்போது ஒரு நிறுவனம், ஒரு தொழில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, நாம் அந்த நிறுவனத்தையோ அந்த அலுவலகத்தையோ விட்டு வெளியேறும் பொழுது நாம் எல்லா பட்டன்களையும் எல்லா சுவிட்சுகளையும் ஆஃப் செய்வோம், எல்லா இயந்திரங்களையும் நிறுத்திடும். ஏன்னா தேவையற்று அது ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஷட்டவுன் பண்ணிட்டு போவோம். கரண்ட்டில் ஷட்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்களில் சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு கிழமைகளில் அந்த ஏரியாவில் ஷட்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட்டவுன்னா என்ன அப்படின்னா, கரண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக துண்டிக்கப்படும். இதே போல் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு 11 மணியிலிருந்து காலை 4 மணி வரைய நம்மளுடைய அனைத்து உள்ளுறுப்புகளும் தன்னைத்தானே ஷட்டவுன் செய்து கொள்கிறது. கல்லீரல் ஆரம்பித்து ஸ்ப்ளீன் சொன்னாங்க, மண்ணீரல் சொன்னாங்க, சிறுகுடல் சொன்னாங்க, பெருங்குடல் சொன்னாங்க. இவைகளை எல்லாம் தன்னைத்தானே நிறுத்தி கொள்கிறது. இப்போது நிறுத்திடுச்சு. இப்போ நீங்கள் உணவை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அவங்க சொன்ன எல்லா பொருட்களுமே உள்ள உள்ளுறுப்புகள் அத்தனையுமே செரிமானத்திற்கு உண்டான உள்ளுறுப்புகள். எது? கல்லீரல், மண்ணீரல், ஸ்ப்ளீனு, சிறுகுடல், பெருங்குடல், இவைகளெல்லாம் நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் உள்ள நம்மளுடைய உள்ளுறுப்புகள். இப்போ அவைகளெல்லாம் ஷட்டவுன் செய்யப்பட்டிருக்கும் பொழுது நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது போய் இறைப்பையில் தங்கினா அது வெறும் பை தான். அந்த பையில் போய் அது கிடக்கும். அது எதோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு வாஷிங் மிஷினில் நம்ம துணிகளை ஊற வைத்து அந்த ஊற வைத்த நிலையில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இப்போது வாஷிங் மிஷினில் நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு துணியை ஊற வச்சுருக்கோம், அந்த ஊற வைத்த துணி அப்படிங்கிறது வெகு நேரமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும், நாம் என்ன யோசிப்போம்? துணிகள் எல்லாமே அந்த ரசாயன பொருட்களின் வாயிலாக ஏதேனும் அது நைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஷின் அப்படிங்கிறதும் நீர் நிறைந்து இருப்பதனால அது துரு ஏறுவதற்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கோ காரணமாக இருக்கும்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அப்படியே ஒரு இயந்திரத்திற்கு நம்ம பயப்படுறோம், ஆனால் நம்மளுடைய உறுப்புகளுக்கு நாம் பயப்படுவதில்லை. நம்மளுடைய இரைப்பை என்னாகும்? அதில் போய் உணவு கிடக்கு. அந்த உணவு போய் கிடக்குன்னா சும்மா கிடக்காது. பல நொதி பொருட்களோடு, பல ரசாயனங்களோடு, பல வேதியியலோடு அது கலந்து தான் இருக்கும். இப்போது அந்த இரைப்பைக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய உணவானது ஊறிக்கொண்டே இருக்குது. அது ஒரு துணி ஊறுனா எப்படி துணியே நைந்து போய்விடுமோ, துணியே பீந்து போய்விடுமோ என்று பயப்படுகிறோமோ, அதே போல் இயந்திரத்தில் துருப்பிடிச்சிடுமோ, வேறு ஏதேனும் வேலைக்கு வைத்து விடுமோ, வேறு ஏதேனும் ரிப்பேர் ஆகிடுமோன்னு நம்ம பயப்படுறது இயந்திரத்துக்கு பயப்படுறோம், ஆனால் நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு பயப்படல அப்படின்னு அந்த இடத்துல அவங்க நிறுத்தலை, நாம் நிறுத்தலாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை நின்ற நிலையில் இடைவெளியில் மட்டும் பருகுகிறோம் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு நீரை நிதானமாக பருக வேண்டும். நீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். நீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம்.
நீர் பருகுதலை பற்றி நம்ம நித்தம் நினைவூட்டினாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் பருகும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு வாயிலையும் அதனுடைய சுவையை நீங்கள் உணர வேண்டும், அதனுடைய தன்மையை நீங்கள் உணர வேண்டும், அதனுடைய வழியில் அது போகக்கூடிய அந்த திசையை நாம் கவனிக்க வேண்டும். அது எவ்வாறாக நம்மளுடைய உறுப்புகளுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் தகுந்த ஒரு இரத்தமாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த நீரை பருகினால் அந்த நீரே நமக்கு அமுதம் என்பதை நேற்று கூட நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்லுவேன், என்னைக்கு நான் சொல்லுவேன், நீரை அமுதத்திற்கு ஒப்பாக நாம் மாற்றுவது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நாம் நீரை நிதானமாக உமிழ்நீர் கலந்து நம்ம பருகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். இப்போ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. தண்ணீர் பருகி முடித்தவங்க உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவதாக நம்ம எப்பொழுதும் போல் தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட்டை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்கணும். அது அனுப்பிட்டேன் மட்டும் சொல்லாமல் அது நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது என்பதை உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எழுதணும். இப்படி தான் நீங்கள் முதல் கேள்விக்கு எப்பொழுதுமே எழுதணும். இதுதான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களின் இரவு உணவு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு நீங்கள் சராசரியாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய இரவு உணவு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் சராசரியாக? அதாவது ஒரு நாளைக்கு 7 மணிக்கு எடுப்பீங்க, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எடுப்பீங்க, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு எடுப்பீங்க. வாரத்தில் எது 7 நாளைக்கு அதிகமாக இருக்குது, 8 நாளைக்கு இருக்குது, 8 மணிக்கு இருக்குது, 9 மணிக்கு இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து அதில் சராசரியாக நான் 8 மணிக்கு எடுத்துக்கொள்வேன் அப்படின்னா அந்த சராசரியை குறிப்பிடுங்க. சிலர் 9 மணிக்கு எடுக்கலாம், சிலர் 10 மணிக்கு எடுக்கலாம், சிலர் 11 மணிக்கு எடுக்கலாம். அது நீங்கள் ஆவரேஜாக சராசரியாக உங்களுடைய இரவு உணவு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுங்கள். இதுதான் இன்றைக்கான இரண்டாவது கேள்வி. உங்களுடைய இரவு உணவு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் சராசரியாக அப்படிங்கிறத குறிப்பிடுங்கள். இந்த இரண்டாவது கேள்விக்கு விடையளித்து மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசிக்கணும். இதுதான் நம்மளுடைய மூன்றாவது பதிலாக அமையணும். இதை நித்தம் நம்ம எழுதுவோம், நித்தம் நம்ம 2 முறை வாசிப்போம், மனதார சொல்லுவோம். இப்படி சொல்ல சொல்ல அது ஒரு அற்புதமான மந்திரம் போல் அது மாறி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். எப்படி நம்மளுடைய 42 நிமிடம் கழித்து நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து நம்மளுடைய வாழ்வை மாற்றுகிறோமோ அதே போல் 21 நிமிடங்கள் கழித்து நாம் இந்த வெற்றி ஸ்லோகனை எழுத வேண்டிய நேரம். ஸோ நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை எழுத வேண்டிய நேரம். இதுதான் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வாசிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக அமையட்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் துணைன்னு இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நீங்கள் அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக டாக்டர் ஜெயஸ்ரீ அவங்களுடைய ஆடியோவுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு இயந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு நம்ம கொடுப்பதில்லை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். ஒரு இயந்திரம், ஒரு கார், ஒரு பைக், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ், இவைகளையெல்லாம் நம்ம பத்திரமாக பார்த்து கொள்கிறோம்.
அவைகளுக்கு தேவையான அளவு எரிபொருள், அவைகளுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்டெப்லைசர், இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்து செய்து கொள்கிறோம். ஆனால் நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நாம் வந்து சரியாக அதை எப்படி நம்ம வந்து கையாள வேண்டும் என்பதை நாம் நித்தம் கற்று வருகிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் மறந்துடுறோம். நீங்கள் வந்து இரவில் நீங்கள் ஷட் டவுன் அப்படிங்கிறது 11 மணிக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் 10 மணிக்கெலாம் வந்து ஆவரேஜ் டைம் சொல்லியிருப்பீங்க, 9 மணிக்கு கூட சொல்லியிருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது, செரிமானம் அப்படிங்கிறது 3 மணி நேரம் ஏற்படும். குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது செரிமானம் ஏற்படும். அப்போ நீங்கள் 8 மணிக்கு எடுத்தால் தான் அது 11 மணிக்கு வந்து செரிமானம் நடந்திருக்கும். நீங்கள் 8:30 9 9:30 அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா அந்த டயத்தை நீங்கள் மாற்றணும். ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய உணவு செரிமானமாகாமல் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மளுடைய உள்ளுறுப்புகள் தான் நமக்கு காலத்துக்கும் நம்மளுடைய ஆயுளுக்கும் வந்து நம்மளோடு பயணிக்க போகிறது. அந்த உள்ளுறுப்பை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய உணவு நேரம் அப்படிங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து இரவு பொழுதில் குறைத்து கொண்டே வருகிறோமோ, உணவின் அளவையும் குறைத்து கொண்டே வருகிறோமோ, அது இன்னும் அற்புதமாக இருக்கும் என்பதை நினைவூட்டி, தொடர்ந்து அவங்க சொன்னது அப்படிங்கிறது, இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஒரு பூமர் அட்வைஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா இன்றைய குழந்தைகள், இன்றைய சந்ததிகள், இன்றைய தலைமுறையினர் யாருக்கு என்ன அட்வைஸ் நம்ம பண்ணாலும் என்ன பூமர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பூமராகவே இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிட்யூட்ரி சுரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ராஜசுரப்பி. இந்த ராஜசுரப்பி அப்படிங்கிறது அன்னன்னைக்கு தேவையான ஹார்மோன்ஸுகளை வந்து காலையிலே சுரக்கும். அப்போ காலையில் சுரக்கக்கூடிய அந்த பிட்யூட்ரி சுரப்பி, இந்த ராஜசுரப்பியானது நமக்கு அன்றாட தேவையான ஹார்மோன்களை சுரக்கும் பொழுது அவைகளுக்கு சத்தூட்டும் வகையில், சக்தியூட்டும் வகையில் அவைகளுக்கு உணவு தேவை. அப்போது காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வலியுறுத்துகிறாங்க. ஸோ நாம் நித்தம் வந்து தினம் ஒரு கனி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நித்தம் ஒரு கனி சாப்பிடுகிறோம் அல்லவா? இந்த கனியை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொண்டால் இந்த பிட்யூட்ரி சுரப்பி சுரக்கக்கூடிய இந்த அற்புதமான ஹார்மோன்ஸ்களுக்கு அற்புதமான சக்தியை தரக்கூடிய, சத்துக்களை தரக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய கனிகள் தரும். ஸோ அதனால் நீங்கள் முடிந்த மட்டும் தினம் ஒரு கனி திட்டத்தில் காலையிலேயே உங்களுடைய உணவாக கனிகளை கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்றால் இன்னும் அது வந்து நன்மை பயக்கும். தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல் தேய்க்கலைன்னா கூட பரவாயில்ல, காலையில் எழுந்ததும் பல் தேய்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே வலியுறுத்துவோம் அல்லவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல் தேய்க்கலைன்னா கூட பரவாயில்லை, எதுக்கு உணவு நீங்கள் வழங்கணும், உங்களுடைய உள்ளுறுப்புகள் பலமடைவதற்கு, சக்தி பெறுவதற்கு நீங்கள் காலை உணவு அப்படிங்கிறத அருந்தி ஆகணும். அதுக்காக பல் துளக்காமல் இருந்து விடலாமான்னா அது இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவே அவ்வளவு அத்தியாவசியம் சொல்கிறோம்லவா? பல் தேய்க்கிறது, குளிக்கிறது எவ்வளவு அத்தியாவசியமோ அதை விட அத்தியாவசியமானது நம்மளுடைய காலை உணவு எடுத்துக்கொள்வது. அப்போ காலை உணவை விட வேறு எதுவும் அத்தியாவசியமானது இல்லை, அதுதான் அதி முக்கியமானதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. உடனே பல் துளக்காமல் இருந்து விடலாம்னு எண்ணி விட வேண்டாம், பல் துளைக்கு தான் ஆகணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த காலை உணவு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இரவில் தான் கட்டுன்னு கட்டுறாங்க, காலையில் சாப்பிட்றதில்ல, மதியம் சாப்பிட்றதில்ல, ஆனால் எல்லாத்தையும் இரவில் எடுத்துகிட்டு வாங்க. காலையில் என்ன வச்சிங்க, உப்புமாவும் சட்னியுமா, அதை எடுத்துகிட்டு வாங்க. மத்தியானம் என்ன பண்ணீங்க, வெஜ் ரைஸ் வச்சுருந்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வாங்க. இரவில் என்ன வச்சுருந்தீங்க, ஸ்விக்கியில் எதுவும் ஆர்டர் போட்டுருக்கீங்களா, ஏன்னா எனக்கு அப்போ தானே நேரம் கிடைக்கிது, ஏன்னா நான் அப்போ தானே ஓய்வில் இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு கட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு லேடிஸு அதுலேயும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, திருமணமான பெண்கள் இவங்க நம்ம எல்லாருமே கேள்விப்படுவோம், திருமணமான பெண்கள் வந்து உடல் வந்து குண்டாக மாறுவாங்க, அது தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகழும்போது வர்றாங்கன்னு நம்ம எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தயாரித்த உணவுகள் எல்லாமே வந்து எவ்வளவு செலவழித்தேன், எவ்வளவு நேரத்தை செலவழித்தேன், எவ்வளவு பணத்தை செலவழித்தேன், இந்த உணவு வந்து விரயமாகலாமா, இந்த உணவு வந்து வேஸ்ட் ஆகலாமா, அதனால் இந்த உணவை வந்து நான் வந்து வேஸ்ட் ஆக்க மாட்டேன்ட்டு குப்பைக்கு போகிறத தன்னுடைய தொப்பைக்கு போக வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளுக்கு செர்லாக் அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு 3-6 மாதங்களில் வந்து அந்த உணவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த செர்லாக் வந்து குழந்தைகள் சாப்பிடலை அப்படின்னா அந்த செர்லாக்கோட விலை அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும்.
இந்த செர்லாக் கலக்கி வைத்த செர்லாக்கை சில தாய்மார்கள் சாப்பிடுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு உடம்பு குண்டாகாமல் என்ன பண்ணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இந்த ஒரு கேள்வியை ஆழ் மனதில் நீங்கள் கேட்டுக்கிறங்க. நாம் செலவழித்த தொகையை விட, நாம் செலவழித்த நேரத்தை விட அவைகளெல்லாம் உள்ளே போகும் பொழுது அது நமக்கு அதிகப்படியான பிரச்சனையை தரும். அப்புறம் நம்ம அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கணும், அதிகப்படியான பணத்தை செலவழிக்கணும். ஸோ குப்பைக்கு போகிறது குப்பைக்கு தான் போகணுமே தவிர நம்மளுடைய தொப்பைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த அம்மா ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னாங்க. ஸோ நாம் எல்லோரும், இது எல்லாருக்குமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்ததாக இருந்தால் கூட மீண்டும் மீண்டும் நாம் கேட்கும் பொழுது, அதை நாம் உள்வாங்கும் பொழுது நாம் எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்போம். குப்பைக்கு போகிறது போகட்டும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுப்போம். இரவில் தூங்க செல்வதற்கு முன்பாக 7 மணிக்கு உணவு இருந்த பழகணும். காலை உணவு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக எடுத்தாக வேணும். அதுலேயும் காய்கனிகள் நிறைந்த உணவாக இருந்தால் அது இன்னும் நம்மளுடைய பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுகளுக்கு அதி அற்புதமாக வேலை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்து, நாம் எல்லாரும் இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லி, இந்த அற்புதமான ஆடியோவை தந்த டாக்டர் ஜெயஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான கதையை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நாரத முனிவர் இறைவனை சந்திக்கும் பொருட்டு ஒரு காட்டு வழி பாதையில போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது 2 விதமான மனிதர்களை சந்திக்க நேரிடுது. முதல்ல புரோகிதர் ஒருத்தரை சந்திக்க நேரிடுது. நாரத முனிவரை கண்ட புரோகிதரோ, முனிவரே, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஓ, இறைவனை சந்திக்க போகிறீர்களோ? அப்படி என்றால் நான் எப்பொழுது என் ரட்சிப்பை பெறப்போகிறேன் என்று அவரிடம் கேட்பீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நாரதன் முனிவரோ, சரி, நான் அவரிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போறாரு. தன்னோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது சிறிது தூரத்திலேயே ஒரு ஆடு மேய்ப்பவர் தன்னோட ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பியபடி மரத்தடியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு. நாரதரை கண்ட அந்த மனிதரோ அவரை வணங்கியபடி, ஐயா, நீங்கள் கடவுளை பார்க்க போகிறீர்கள் என்பதை அறிவேன். இறைவனிடத்து என் ரட்சிப்பு எப்பொழுது வரும் என்று விசாரிப்பீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு நாரத முனிவரோ, நிச்சயம் கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இறுதியா நாரத முனிவர் இறைவனை சந்திக்க வைகுண்ட கிரகங்களுக்கே செல்றாரு. அவர் சந்தித்த பிராமணருக்காகவும் ஆடு மேய்ப்பவருக்காகவும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணம் இறைவன் கிட்ட அந்த கேள்விகளை கேட்கிறாரு. அனைத்திலும் அனைத்துமாய் இருக்கும் என் அப்பனே, நான் வரும் வழியில் இருவேறுபட்ட நபர்களை சந்தித்தேன். ஒருவர் புரோகிதர், இன்னொருவர் ஆடு மேய்ப்பவர். இவ்விருவரும் உம்மிடத்தில் அவர்களது முக்தியை பற்றி கேட்டு வரும்படி சொன்னார்கள். அதற்கான விடையை தாங்கள் கூறிவிட்டால் அதை அப்படியே அவர்களிடம் சென்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இறைவன், நாரத முனிவரே, ஆடு மேய்ப்பவர் அந்த உடலை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம்தான் வருவார். அப்பொழுதே அவருக்கு முக்தி கிடைத்துவிடும். ஆனால் அந்த பிராமணரோ பல பிறவிகள் அங்கேயே இருக்க வேண்டும். அவருக்கு முக்தி கிடைக்க இன்னும் பல ஜென்மங்கள் இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொன்னதும் நாரத முனிவர் ஆச்சரியத்தோட, என் அப்பனே, இதன் மர்மத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. சற்று புரியும்படி கூறினால் எமக்கு விளங்கும் அல்லவா? ஆடு மேய்ப்பவனுக்கு உடனே முக்தி கிடைக்கும் என்றீர்கள். ஆனால் அந்த புரோகிதரோ அனுதினமும் உங்கள் நாமத்தை படிப்பவன். அப்படி இருக்க இன்னும் பல பிறவிகளுக்கு பிறகுதான் அவருக்கு முக்தி கிடைக்கும் என்றீர்கள். உங்கள் பதிலை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அந்த நாரத முனிவர். அதற்கு இறைவன் சிரித்தபடியே, நாரத முனிவரே, உங்கள் சந்தேகத்திற்கான பதிலை
நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது நீங்கள் சந்தித்த இருவரும் உங்களிடத்து ஒரு கேள்வியை கேட்பார்கள். அதாவது நான் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று. அப்போது நீங்கள் இந்த பதிலை தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு பதில சொல்றாரு. இறைவன் ஒரு ஊசையின் கண்ணில் யானையை இழைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய பதில கேட்ட நாரத முனிவரும் ஒரு குழப்பத்தோடவே வராரு. வரும் வழியில அவர் அந்த பிராமணரை சந்திக்கிறாரு. நாரத முனிவரை பார்த்த பிராமணரோ, ஓ, தாங்கள் இறைவனை கண்டீர்களோ? அங்கு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நாரத முனிவரோ இறைவன் சொன்ன பதில அப்படியே சொல்றாரு. அங்கே இறைவன் ஒரு யானையை ஊசையின் கண்ணில் இழைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு பிராமணர் கோபத்தோட, இத்தனை முட்டாள்தனத்தை நான் நம்பவில்லை. போயும் உம்மிடத்தில் எனது முக்தியை பற்றி அறிந்து வரும்படி சொன்னேன் அப்படின்னு அந்த பிராமணர் சொன்னதை கேட்டதும் நாரத முனிவர், இந்த மனிதனுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை. அவர் புத்தகத்தில் இருக்கும் மந்திரங்களை மட்டும் உச்சரிப்பவர், இறை நாமத்தை நம்பிக்கையின்றி சொல்பவர். அவருடைய பதிலிருந்தே அவர் எண்ணம் என்ன என்பது புரிய வருகிறது அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில ஆடு மேய்ப்பவர் இந்த நாரத முனிவருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. முனிவரை பார்த்ததும் அவர், ஐயா வாருங்கள், உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அப்பனை சந்தித்தீர்களா? அவர் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறான். இவர்கிட்டையும் நாரத முனிவர் இறைவன் சொன்ன பதில அப்படியே சொல்றாரு. இறைவன் ஒரு ஊசையின் கண்ணில் யானையை இழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆடு மேய்ப்பவர், ஐயோ, என் ஆண்டவர் மிகவும் அற்புதமானவர். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். இந்த அற்புதங்களை என்னால் காண முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. அவன் நினைத்தால் இவ்வுலகில் எதுவும் சாத்தியமாகும். அவன் புகழை பற்றி பாட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு இறைவனை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான். அதை கேட்ட நாரத முனிவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அந்த நபரை பார்த்து, யானையை ஊசையின் துளை வழியாக இறைவன் தள்ள முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டதும் அந்த நபர், ஏன் கூடாது, நிச்சயமாக நான் இதை நம்புகிறேன். நான் இந்த ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தினமும் பல பழங்கள் விழுவதையும் ஒவ்வொரு விதையிலும் இது போன்ற ஒரு ஆலமரம் இருப்பதையும் நீங்கள் காணலாம். ஒரு சிறிய விதைக்குள் இப்படி ஒரு பெரிய மரம் இருக்க முடியும் என்றால் இறைவன் ஒரு யானையை ஊசிக்கண்ணில் தள்ளுகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளுவது கடினமா என்ன? இறைவனால் எதையும் செய்ய முடியும் என்றால் இதை செய்ய முடியாதா? அவன் நினைத்தால் இந்த அண்டத்தையே படைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்ட நாரத முனிவரோ, ஐயா, உங்கள் நம்பிக்கையை நினைத்து மெய் சிலிர்த்து போனேன். நீங்கள் இந்த பிறவியிலேயே இறைவன் அடி சேர்வீர்கள். இது உங்கள் கேள்விக்கு இறைவனே தந்த பதிலாகும் அப்படின்னு நாரத முனிவர் சொன்னதை கேட்டதும் இந்த ஆடு மேய்ப்பவரோ, ஆனந்தம், மிகவும் ஆனந்தம். என் இறைவனுக்கு என் மேல் இவ்வளவு அன்பு இருக்கிறதா? என் அப்பனை நான் விரைவில் சந்திக்க போகிறேனா? என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லையே அப்படின்னு பூரிச்சு போய் பேசுறாரு அந்த ஆடு மேய்ப்பவர். அப்பதான் நாரத முனிவருக்கு இறைவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இறைவன் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அவன் நாமத்தை உச்சரிப்பதோ அல்ல கடுமையான தவங்கள் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை. இந்த ஆடு மேய்ப்பவரை போல் முழுமையாக இறைவனை நம்பினால் மட்டும் போதும். அந்த நம்பிக்கையே நம்மை இறைவனிடத்தில் சேர்க்கும் அப்படின்னு தனக்குள்ள நினைச்சபடி போறாரு. இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இறைவன் இருக்காரா இல்லையா, அவன் அருளை நம்மால பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இறை நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் பதிலா இருக்கும். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, வெற்றிகளாகவும் இருக்கலாம், தோல்விகளாகவும் இருக்கலாம். வெற்றிகள் எப்படி நமக்கு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரிதான் தோல்விகளும் நமக்கு நிரந்தரம் இல்ல. இந்த உலகத்துல இன்பங்களும் நிரந்தரம் இல்ல, துன்பங்களும் நிரந்தரம் இல்ல. ஆக மொத்தத்துல இது எல்லாமே நம்பிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது. நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இறைவன் மீது பாரத்தை போட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய கடந்து போனா அதுதான் இறை நம்பிக்கை. அதுவே ஒரு படி மேல போய் இறைவனுக்காக அதை செய்யற இது செய்யறன்னு தேவையில்லாத விஷயங்களையும் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களையும் செய்யறதுதான் மூட நம்பிக்கை. கண்மூடித்தனமா இறைவனை நம்பவும் வேண்டாம், இறை நம்பிக்கை இல்லாமலும் இருக்க வேண்டாம். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டும் நஞ்சாகாது. இறை நம்பிக்கையும் அப்படிதான். இந்த நம்பிக்கைக்கு பின்னால ஒரு காரணமும் இருக்கு. ஒரு சிறிய விதைக்குள்ள பெரிய மரத்தையே ஒளிச்சு வைக்க முடிஞ்ச இறைவனால தன்னோட ஆற்றல் மூலமா அனைத்து கிரக அமைப்புகளையும் விண்வெளியில மிதக்க வைக்க முடியாதா என்ன? என்னதான் விஞ்ஞானிகள் கிரகங்கள் இயற்கையால மட்டுமே விண்வெளியில நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இயற்கைக்கு பின்னால கூட இறைவன் இருக்கிறாரு. அந்த இயற்கையே அவருடைய வழிகாட்டுதல் படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான்
இறை நம்பிக்கை. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த கதைக்கான விளக்கத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி, காரணம் நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்கட்டும். தங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் உடனடியாக நிறைவேறட்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கட்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.